Hello everyone. Communication network. First unitல இருக்கிற important 2 mark questions பார்க்கலாம். First question, what do you mean by data communication? Data communication ஜெனரலா என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்க ஒரு ஸ்மார்ட் டிவைஸ் கன்சிடர் பண்ணுங்க. இந்த இன்டர்நெட் கனெக்ட் ஆகிறது எல்லாமே ஸ்மார்ட் டிவைஸ் சொல்லுவாங்க. உங்க ஸ்மார்ட் போன்ஸ், லேப்டாப், கம்ப்யூட்டர் இது எல்லாமே உங்க ஸ்மார்ட் டிவைஸ் தான். நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்றீங்க உங்க ஸ்மார்ட் போன்ல இருந்து. அந்த மெசேஜ் வந்து டேட்டா சேம் அந்த மெசேஜ்க்கு அவர் ரிப்ளை பண்றாரு. அவர் ஒரு ஸ்மார்ட் போன்ல இருந்து மெசேஜ் ரிப்ளை பண்றாரு. ஓகே, இங்க பாருங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டேட்டா பிட்வீன் 2 டிவைசஸ். நீங்க மெசேஜ் பண்றீங்க அந்த மெசேஜ்க்கு அவர் ரிப்ளை பண்றாரு. இதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டேட்டா. அதாவது அந்த மெசேஜ் தான் டேட்டா சொல்லுவாங்க. அண்ட் 2 டிவைசஸ். நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றீங்க, அவர் ஒரு ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றாரு. அதுதான் 2 டிவைஸ் சொல்றாங்க. அவர் ஸ்மார்ட் போன்ல இருந்து மெசேஜ் பண்ணானா வயர்லெஸ். இதுவே அவர் கம்ப்யூட்டர்ல இருந்து ரிப்ளை பண்ணானா வயர்டு டிவைஸ் சொல்லுவாங்க. Data communication is defined as the exchange of data between 2 devices via wire or wireless transmission medium. Okay. Second, இந்த டேட்டா கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் இருக்கணும். இதுதான் ஒரு டேட்டா சென்ட் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் டெலிவரி. நீங்கள் ஒரு டேட்டா சென்ட் பண்ணீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணீங்கன்னா கரெக்டாக அவருக்கு தான் போய் சென்ட் ஆகணுன்றது கரெக்ட் டெலிவரி. தி சிஸ்டம் மஸ்ட் டெலிவரி டேட்டா டு எ கரெக்ட் டெஸ்டினேஷன். ஓகே. செகண்ட் ஒன் அக்யூரேசி. அக்யூரேசினா ஒன்றும் இல்லை, அந்த சென்ட் பண்ணுற மெசேஜ் அந்த டேட்டா எந்த ஒரு எரர் இல்லாமல் உங்கள் பர்டிகுலர் பர்சனுக்கு போய் அந்த பர்டிகுலர் யூசருக்கு போய் ரிசீவ் ஆகிறது தான் அக்யூரேசி சொல்லுவாங்க. தி சிஸ்டம் மஸ்ட் டெலிவரி டேட்டா அக்யூரேட்லி. டைம்லினஸ். தி சிஸ்டம் மஸ்ட் டெலிவரி டேட்டா இன் ஏ டைம்லி மேனர். நீங்கள் சென்ட் பண்ணுற மெசேஜ் ஒரு மெசேஜ் ஒரு டைம் கன்சியூம் பண்ணும். அது எல்லாமே இன்டர்நெட் ஸ்பீட் வச்சு ஸ்பீட் வச்சு வேரி ஆகும். அதான் டைம்லினஸ் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், வாட் யூ மீன் பை ஜிட்டர்? இந்த ஜிட்டர்னா ஜிட்டர் ரிஃபர்ஸ் டு எ வேரியேஷன் இன் தி பேக்கெட் அரைவல் டைம், that is uneven delay in the delivery of audio or video packet. நீங்கள் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்க, அது எல்லாமே ஒரு பேக்கெட் ஃபார்மேட்டில் தான் சென்ட் ஆகும். அதுதான் சொல்லுவாங்க, அந்த பேக்கெட் ஃபார்மேட்டில் அந்த மெசேஜ் சென்ட் ஆகும். அந்த மெசேஜ் சென்ட் ஆகிறது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு 5 ஆடியோ ஃபைல்ஸ் அனுப்புறீங்கன்னா அந்த 5 ஆடியோ ஃபைல்ஸுமே வேறு டைமுக்கு தான் சென்ட் ஆகும். அது எல்லாமே ஒரு 1.1 செகண்ட், 0.5 செகண்ட், 0.1 செகண்ட் நீங்கள் சென்ட் பண்ணுற ஒரு ஆர்டரில் சென்ட் பண்ணுவீங்க. பட் அவர் ரிசீவ் பண்ணும்போது வேறு ஒரு ஆர்டரில் ரிசீவ் பண்ணுவார். அது ஏன்னா அதான் ஜிட்டர் சொல்லுவாங்க. அந்த டைம் வேரியேஷன், uneven delay in the delivery of audio or video packet. நீங்கள் ஒரு ஃபார்மேட், அதாவது நீங்கள் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் சென்ட் பண்ணுவீங்க. பட் அவர் ரிசீவ் பண்ணும்போது அவருக்கு வேற ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணுற ஆடியோ அவருக்கு லாஸ்ட்டாக ரிசீவ் ஆயிருக்கும். நீங்கள் செகண்ட் சென்ட் பண்ணுற ஆடியோ அவர் ஃபோர்த்து, தேர்ட் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகி அது எல்லாமே ஷஃபிள் ஆகி தான் சென்ட் ஆகும். அந்த ஷஃபிள் ஆகிறது தான் ஜிட்டர் சொல்லுவாங்க. ஓகே, அதான் வேரியேஷன் இன் பேக்கெட் அரைவல் டைம். இந்த டைம் வேரி ஆகும். அது எல்லாமே ஒரு இந்த இன்டர்நெட் ஸ்பீட் வச்சு தான் இந்த டைம்லாம் வேரி ஆகும். ஓகே, ஐடென்டிஃபை தி காம்பனன்ட் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன். இந்த டேட்டா கம்யூனிகேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ஸ் இருக்கு. மெசேஜ், இந்த மெசேஜ் தான் டேட்டா இன்ஃபர்மேஷன். நம்ம இந்த டேட்டா கம்யூனிகேஷன் என்ன பண்ணோம், ஒரு டேட்டா தான் சென்ட் பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறோம். ஓகே, அதுதான் டேட்டா மெசேஜ் இன்ஃபர்மேஷன். சென்டர், நம்ம சென்ட் பண்ணுறோம், நம்ம தான் சோர்ஸ். அண்ட் ரிசீவ் ரிசீவர் டெஸ்டினேஷன். ஓகே, டிரான்ஸ்மிஷன் மீடியம். இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம்னா நம்ம ஓஎஸ்எல் லேயரில் டீட்டெயிலாக படிச்சுப்போம். ஃபிசிக்கல் லேயர், நெட்வொர்க் பாருங்கள், ஃபிசிக்கல் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க், டிரான்ஸ்போர்ட், செஷன், ப்ரெசன்டேஷன், அப்ளிகேஷன். இந்த சென்டர் அண்ட் ரிசீவர் இது எல்லாமே இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம் யூஸ் பண்ணி தான் டேட்டா டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் பண்ணுறது. அண்ட் இங்கே பாருங்கள் லாஸ்ட் ஒன் ப்ரோட்டோகால். ப்ரோட்டோகால்னா செட் ஆஃப் ரூல்ஸ் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ப்ரோட்டோகால் இஸ் செட் ஆஃப் ரூல்ஸ். அதாவது இந்த நீங்கள் டேட்டா சென்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு பேக்கெட் ஃபார்மேட்டை தான் சென்ட் ஆகுன்றது ஒரு ரூல்ஸ் டேட்டா கம்யூனிகேஷனில். அதுதான் ப்ரோட்டோகால் சொல்லுவாங்க. ப்ரோட்டோகால் இஸ் எ செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன். The sender and the receiver are the two key parties in data communication which agree on a common set of rules. Protocol to be a set of they can communicate with each other. அந்த டேட்டா வந்து ஒரு பேக்கெட் ஃபார்மேட்டை தான் சென்ட் ஆகுன்றது ரூல்ஸ். இந்த இதில் கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால் இஸ் எ செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன். இந்த 2 மார்க்கில் இதுதான் கீவேர்டு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த சப்ஜெக்ட்கான நோட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லிங்க்கில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் திஸ் சேனல்.